கலியாண சுந்தரம் அல்லது வேலியே பயிரை மேய்ந்த விந்தை. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். அத்தியாயம் 3. ஐயரும் சிலையுடன் அந்தர்தானம். முன் அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்ததற்கு பிறகு சுமார் 15 தினங்கள் சென்றன. அன்னி பெசண்டின் சிலைகள் திருடிய மனிதர்கள் இன்னார் என்பது சிறிதும் தெரியாமல் பூடகமாகவே இருந்தது. போலீசார் அவ்விஷயத்தில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பயன்படாமலே போயின. ஜனங்கள் அதை பற்றி பேசி பேசி அலுத்து ஓய்ந்து போயினர். சிலைகளை இழந்த சாஸ்திரியும் கல்யாணமும் தங்களுடைய சிலை இனி வராதென்ற எண்ணத்தை கொள்ளலாயினர். அவர்கள் இருவரும் அதை பற்றி அந்த ஊர் நீதிபதிகள், பத்திரிகை பிரதிநிதிகள் முதலியோரிடம் புகார் சொல்லி சொல்லி அலுத்து போயினர். சாஸ்திரியார் அவ்வளவு கொழுத்த பணக்காரர் அன்று. ஆதலால் அவர் மறுபடி சிலை செய்து வைக்க வேண்டுமென்ற ஆசையை விட்டுவிட்டார். ஆனால் கல்யாணம் கொழுத்த பணக்காரர். ஆதலால் அவர் சித்திரக்காரரிடம் இன்னொரு சிலை செய்ய ஏற்பாடு செய்திருப்பதாக வதந்தி உலாவியது. அதை பற்றி பத்திரிகையிலும் குறிப்புகள் காணப்பட்டன. கல்யாணம் தமது அண்டை வீட்டுக்காரரான வக்கீலிடம் அடிக்கடி வந்து நெடுநேரம் வரையில் அந்யோன்யமாக பேசிக் கொண்டிருந்து விட்டு போவார். அப்போது வக்கீலின் விஷயத்தில் போலீசார் எடுத்துக்கொண்ட முட்டாள்தனமான நடவடிக்கைகளை பற்றி கண்டனம் செய்து போலீசாருடைய உதவியற்ற தன்மையை குறித்து ஏளனமாக பேசிவிட்டு போவார். அதுவன்றி வக்கீலின் வீட்டிற்கு அடுத்த வீட்டில், அதாவது கல்யாணத்தினுடைய வீட்டிற்கு 3வது வீட்டில் இருந்தவரும் வைர வியாபாரியுமான மோகன் மன் சவுகார் என்பவரிடத்திலும் சிநேகம் செய்து அவருக்கும் அந்தரங்கமான நட்பினராயிருந்து வந்தார். ஒவ்வொரு நாளிலும் அவருடைய பெரும்பாலான காலமும் ஒழிவு நேரமாதலால் அவர் மாறி மாறி வக்கீல் வீட்டிற்கும் மோகன் மல் சர்க்கார் வீட்டிற்கும் போய் வேடிக்கையாக சம்பாஷித்திருந்துவிட்டு வந்து சேருவார். அந்த நிலைமையில் மேலே குறிப்பிடப்பட்ட சிலை திருட்டுக்கள் நடந்ததற்கு சுமார் 15 தினங்களுக்கு பிறகு ஒரு நாள் 8 மணி சமயம் இருக்கும். கல்யாணம் தமது வீட்டின் வீதி கதவை மூடி பூட்டிக்கொண்டு மோகன் மல் சர்க்கார் வீட்டிற்குள் போய் சேர்ந்தார். அந்த வீடு விசாலமான உயர்ந்த மேன்மாட வீடு. அதன் பின்புற தாழ்வாரத்தில் மேன்மாடத்திற்கு செல்லும் படிக்கட்டு இருந்தது. வலது கையற்றவரான அந்த மனிதர் படிகளின் வழியாக ஏறி மேன்மாடத்தை அடைந்தார். அங்கே எதிரில் காணப்பட்ட ஒரு பெரிய கூடத்தின் தரை முழுவதும் ஒரு சான் உயரமுள்ள பஞ்சு மெத்தை பரப்ப பெற்றிருந்தது. சுவர் ஓரத்தில் வரிசையாக பல திண்டுகளும் பிரம்மாண்டமான உருட்டு தலையணைகளும் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு முன்னால் 2 இடங்களில் கர்நாடக மேஜை பெட்டிகள் இருந்தன. சுவரில் சுவாமிகளின் படங்கள் 2 காணப்பட்டன. ஆனால் அவ்விடத்தில் படோடோபமான அலங்கார வஸ்துக்கள் அதிகம் இல்லாவிடினும் அந்த ஹாலுக்கு அப்பால் இருந்த கெட்டியான ஒரு அறைக்குள் இருந்த பீரோக்களில் ஏராளமான வெள்ளி பாத்திரங்கள், வைர நகைகள் முதலிய பொருள்கள் பல கண்ணாடி பீரோக்களில் காணப்பட்டன. அவை காண்போரது மனதையும் கண்களையும் பிரமிக்க செய்தன. அவற்றின் மொத்த பெருமானம் சுமார் 10 லட்சத்திற்கு மேலேயே இருக்குமென்று மார்வாடி தமது அந்தரங்க நண்பர்களிடம் சொல்வதுண்டு. அந்த சவுக்கார் கூடத்தில் ஒரு உருட்டு தலையணையில் ஒய்யாரமாக சாய்ந்து ஒரு சமாச்சார பத்திரிகையை வைத்து படித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு காலை வேளை ஒழிவான காலம் என்பதை தெரிந்து கொண்டிருந்த கல்யாணம் புன்னகை செய்தபடி அவருக்கு முன்னர் போய் நின்றார். அவரை கண்ட மோகன் மல் சவுக்கார் பத்திரிகையை பக்கத்தில் வைத்துவிட்டு சந்தோஷ முகமலர்ச்சியை காட்டி, வாருங்கள் சார், உட்காருங்கள். நீங்கள் மறுபடியும் உத்தரவு செய்த சிலை இன்று வரப்போவதாக சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, வந்துவிட்டதா என்றார். கல்யாணம் சந்தோஷ முகமலர்ச்சியோடு, வந்துவிட்டது. முதலில் உங்களை அழைத்து கொண்டு போய் காட்ட வேண்டும் என்றுதான் வந்தேன். இப்போது இங்கே உங்களுக்கு ஒழிவாயிருந்தால் வந்து பார்க்கலாம் என்றார். சிலையை பார்க்க எனக்கு ஆவலாய்த்தான் இருக்கிறது. இப்போதே வருகிறேன் என்று கூறியபடி சவுக்கார் எழுந்து வர கல்யாணம் முன்னால் வந்து படிகளின் வழியாக இறங்கி கீழே சென்றார். இருவரும் 3வது வீட்டை அடைந்தனர். அந்த வீட்டின் முன்பக்கத்து கதவு உடனே திறக்கப்பட்டது. இருவரும் உள்ளே சென்று மேன் மாடத்திற்கு போய் சேர்ந்தனர். அங்கு காணப்பட்ட பெரிய ஹாலில் அன்னி பெசண்டின் சிலை ஒரு பீடத்தின் மீது வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த சவுக்கார் திடுக்கிட்டு பிரமித்து போய், அடேடே, உண்மையில் அன்னி பெசண்ட் அம்மாள் உயிரோடு நிற்பது போலவே இருக்கிறதே. முதல் தரமான வேலைப்பாடாயிருக்கிறதே. இது எதனால் செய்யப்பட்டது? சலவை கல்லினால் செய்யப்பட்டதா என்றார். உடனே கல்யாணம், இல்லை, இது மெழுகினால் ஆனது, இதோ பாருங்கள் வேடிக்கையை என்று கூறி அந்த சிலையின் ஒரு மூலையில் இருந்த ஒரு விசையை அழுத்தினார்.
உடனே அந்த சிலை உயிரோடு இருக்கும் மனிதர் போல கண்ணிமைகளை ஆட்டி கைகள் இரண்டையும் உடம்பையும் அப்புறம் இப்புறம் திருப்பி வாயை திறந்து இங்கிலீஷில் ஒரு பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தது. அப்போது உண்மையில் அன்னி பெசன்ட் அம்மையார் பெரிய சைஸில் கம்பீரமாக நின்று உருக்கமாக உபன்யாசம் செய்வது போலவே இருந்தது. சவுக்கார் மூக்கின் மேல் விரல் வைத்து அப்படியே ஸ்தம்பித்து நின்று, அடடா, அபூர்வமான வேலை, இந்த மாதிரி வேலைப்பாடு இந்த உலகத்திலேயே இராதென்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு கல்யாணம், இதில் ஒரு மர்மம் இருக்கிறது. இதன் கை கால்கள் தலை முதலிய பாகங்களை தனித்தனியே அலாக்காக எடுத்து விடலாம். இதற்காக ஒரு பெட்டி இருக்கிறது. இதை அதில் வைத்துத்தான் கொண்டு போக வேண்டும். பெட்டி எவ்வளவு அழகாய் இருக்கிறது தெரியுமா? இதில் எப்போதும் காற்று பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மெழுகு புழுக்கத்தினால் இழகிவிடும் என்றார். சிறிது நேரத்தில் பிரசங்கம் முடிய சிலை முன்போலவே அமைதி அடைந்தது. சிலையை பார்த்த சவுக்கார், வேலை இவ்வளவு விசித்திரமாயிருப்பதால் தான் 2 சிலைகளை எவனோ திருடி கொண்டு போய்விட்டான். நீங்கள் இதை பந்தோபஸ்தாய் பாதுகாக்க வேண்டும். சரி, எனக்கு நேரமாகிறது, நான் வீட்டிற்கு போகிறேன் என்று கூறி செலவு பெற்றுக்கொண்டு அவ்விடத்தை விட்டு தமது வீட்டிற்கு போய் சேர்ந்தார். மோகன் மல் சவுக்கார் என்பவர் தமிழ்நாட்டிலேயே மிகவும் பிரபலமான வைர வியாபாரி. அவரிடம் வைர கமல்களும் வைர மூக்கு திருகுகளும் வாங்காத வக்கீல் சம்சாரங்களும் சீமாட்டிகளும் மிக சொற்பமாகவே இருப்பர். அவருடைய வசத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் பெருமான சொத்துக்கள் இருந்தன என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆயினும் அவர் நடை உடை பாவனைகளில் அதிக படோடோபமின்றி சர்வ சாதாரணமாக நடந்து கொள்பவர். அவர் இடுப்பில் தொப்புளின் கீழாக, அதாவது தொந்தியின் அடியில் அரஞ்ஞான் கயிறு கட்டப்படும் இடத்தில் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு முழங்கால் வரையில் தூக்கி மூளை கச்சமாக கட்டிக்கொண்டிருப்பார். தலையில் ரோஜா நிற தலைப்பாகையொன்று பெரிதாயிருக்கும். சாவி கொத்து ஒரு மூலையில் முடிய பெற்றதும் மூக்கு துடைக்க உபயோகப்படுவதுமான ஒரு முழ சதுரமுள்ள சிறிய பழுக்காய் உருமாலையை அவர் அங்கவஸ்திரமாய் தோள் மீது போட்டிருப்பார். அவர் பல வருஷ காலமாக அந்த ஊரிலிருந்து வர்த்தகம் நடத்தி வந்தாரானாலும் எவ்வித நஷ்டமோ திருட்டோ அபாயமோ நேரவில்லையாதலால் அவர் தமது அபாரமான சொத்துக்களின் பாதுகாப்பை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் இருந்து வந்தார். சொத்துக்களின் பந்தோபஸ்தை கருதி அந்த வீடு அதிக ஜன்னல்களின்றி மிக கெட்டியாக அமைக்கப்பட்டிருந்ததாகையாலும் அது இரவில் பெட்டி போல் மூடப்பட்டு பல தொட்டி பூட்டுக்களால் பூட்டப்பட்டு விடுமாதலாலும் இரவில் வீட்டிற்குள் காற்று நுழைவதற்கே வழியில்லாமல் இருந்தது. ஆகையால் அவர் தாம் வசிப்பதற்கு வேறொரு பங்களாவை வாங்கி அதில் இருந்து வந்தார். இரவில் அவருடைய வர்த்தக கட்டிடத்தின் திண்ணையில் 4 முரட்டு ஆள்கள் படுத்து காவல் காத்திருந்தனர். அவர் சொந்தத்தில் ஒரு குதிரை வண்டி வைத்துக் கொண்டிருந்தார். அதில் ஏறிக்கொண்டு அவர் காலை 7 மணிக்கு தமது வர்த்தக ஸ்தலத்திற்கு வருவார். மாலை 8 மணிக்கு மறுபடி திரும்பி பங்களாவிற்கு போவார். அவருடைய ஸ்நானம், போஜனம் முதலிய விவகாரங்கள் எல்லாம் வர்த்தக ஜாகையிலேயே நடைபெறும். அவருக்கு திறமைசாலிகளான 5-6 குமாஸ்தாக்கள் இருந்தனராதலால் லேவாதேவி சம்பந்தமான காரியங்களை அவர்களே கவனித்துக் கொண்டனராதலால் முதலாளிக்கு அநேகமாய் எப்போதும் ஒழிவாகவே இருக்கும். அவரை போலவே பகலில் ஒழிவுடைய கனவான்கள் பலர் அடிக்கடி வந்து அவருடன் லோகாபிரம்மமாக சம்பாஷித்திருந்து விட்டு போவார்கள். அவர்களில் முக்கியமானவர் கல்யாணம். சவுக்காரிடம் அவர் வந்து உட்கார்ந்து விட்டால் ஒவ்வொரு நாளும் விசித்திரமான புதிய புதிய விஷயங்களையே சொல்வார். அவைகளை கேட்டு சவுக்கார் பிரமித்து மதிமயக்கம் அடைந்து விடுவாராதலால் கல்யாணத்தை விட்டு பிரிய மனம் இல்லாதவராய் அரை மனதோடு அவரை அனுப்பி வைப்பார். கல்யாணம் ஏகாங்கியாயிருந்தது பற்றி அவருடைய கைவசத்திலிருந்த சுமார் 10,000 ரூபாய் பணம், வெள்ளி பாத்திரங்கள், நகைகள் முதலியவற்றை ஒரு ட்ரங்க் பெட்டியில் வைத்து அதை சவுக்காரின் வீட்டில் பாதுகாப்பாக வைத்திருந்தார். தமக்கு ஏதேனும் பணம் முதலியவை தேவையானால் சவுக்காருடைய அனுமதியின் மேல் பெட்டி இருந்த இடத்தை அடைந்து தமக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு போவார். இவ்வாறு இருவரும் அந்யோன்யமாய் பழகி கொண்டு வந்த காலத்தில் கல்யாணம் ஒரு நாள் காலை 8 மணிக்கு சவுக்காரின் வீட்டுக்கு போய் அவருடன் சுவாரஸ்யமாக சம்பாஷித்திருந்த சமயத்தில், ஐயா ஐயா என்று கூப்பிட்டு கொண்டு ஒரு தந்தி சேவகன் அங்கு வந்து, மிஸ்டர் கல்யாணத்திற்கு ஒரு தந்தி வந்திருக்கிறது, அவருடைய வீடு பூட்டியிருக்கிறது, அவர் இங்கிருப்பார் என அங்கு விசாரித்ததில் சொன்னார்கள் என்றான். அதை கேட்ட கல்யாணம், நான் தானப்பா
தந்தியை இப்படி கொடு என்றார். உடனே சேவகன் தந்தியை அவரிடம் கொடுத்து கையெழுத்து பெற்றுக்கொண்டு போய் சேர்ந்தான். உடனே மிக ஆவலோடு கல்யாணம் உரையை கிழித்து தந்தியை வெளியில் எடுத்து மனதிற்குள்ளாகவே படிக்கலானார். படித்தவர், அப்பாடா, தப்பினேன். தந்தி என்றாலே உடனே மனிதனுக்கு சர்வ அங்கமும் கலங்கி போகிறது. அதில் அநேகமாய் அபாயமே வருகிறதன்றி நல்ல செய்தி வருவதில்லை. அதனால் தந்தி என்றாலே அடி வயிற்றில் வேதனை ஆரம்பமாகிவிடுகிறது என்றார். அதை கேட்ட சவுக்கார், வாஸ்தவம்தான். இப்போது வந்திருக்கும் சங்கதி சந்தோஷ சங்கதிதானே. அது அநேகமாய் உங்கள் சம்சாரம் பிரசவித்த சங்கதியாகத்தான் இருக்கும். ஆணோ பெண்ணோ என்று கேட்டார். அதற்கு கல்யாணம், உங்களுக்கு ஞான திருஷ்டி உண்டோ? அதே சங்கதிதான் வந்திருக்கிறது. ஆண் குழந்தையாம். சவுக்கார் புன்னகையோடு, சரி, கற்கண்டு வழங்குங்கள். இது பெரிய சந்தோஷ சங்கதி அல்லவா? அதற்கு கல்யாணம், ஓ, அவசியம் வழங்குகிறேன். கற்கண்டுக்கு என்ன குறைச்சல்? இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. நான் உடனே புறப்பட்டு வந்து குழந்தையை பார்க்க வேண்டுமாம். இல்லாவிட்டால் ஏதோ தோஷமாம். சரி, புறப்படுங்களேன். 9:30 மணி வண்டிக்கே பொங்கல். திருவாரூரில்தானே பிரசவம். 12 மணிக்கெல்லாம் அங்கே போய்விடலாம் என்றார் சவுக்கார். உடனே கல்யாணம், அவ்வளவு அவசரம் ஒன்றுமில்லை. மத்தியான வண்டியில் போனால் சாயங்காலம் போய் சேரலாம். போனால் 4-5 தினங்கள் அங்கேயே இருக்க வேண்டியதாகும். இருந்துதான் வாருங்களேன். இங்கே உங்களுக்கு அவசர காரியம் ஒன்றுமில்லையே என்று கேட்டார் சவுக்கார். அவசர காரியம் ஒன்றுமில்லை. அந்த சிலையை பற்றித்தான் பயமாயிருக்கிறது. 2 சிலைகள் காணாமல் போய் 15 தினங்கள் ஆகின்றன. என்னுடைய சிலை நேற்றுதான் வந்தது. என் வீடு அவ்வளவு பந்தோபஸ்தானதல்ல. அதனால்தான் நான் என்னுடைய பணம் முதலியவைகளை இங்கே வைத்திருக்கிறேன் என்றார் கல்யாணம். நீங்கள் வேண்டுமானால் ஒரு காரியம் செய்யுங்களேன். அந்த சிலையை கழற்றி அதன் பெட்டிக்குள் வைத்து பெட்டியை இங்கே கொண்டு வந்து வைத்துவிட்டு போங்களேன் என்றார் சவுக்கார். கல்யாணம் சந்தோஷ முகமலர்ச்சியுடன், அப்படித்தான் செய்ய வேண்டும். அதை கழற்றுவதும் மாட்டுவதும் 10 நிமிஷ வேலை. அப்படியானால் நான் போய் அதை கழற்றி பெட்டியில் வைத்து நான் ரயிலுக்கு போகும் முன் இங்கே கொண்டு வந்து வைக்க செய்கிறேன். சரி, அப்படியே செய்யுங்கள். நீங்கள் எந்த வண்டிக்கு போக உத்தேசிக்கிறீர்கள் என்று கேட்டார் சவுக்கார். மத்தியானம் 3 மணிக்கு ஒரு வண்டி புறப்படுகிறது. அதுதான் சௌகரியமாயிருக்கும் என்று நினைக்கிறேன். நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். கடைக்கு போய் சில சாமான்கள் வாங்க வேண்டும் என்று கூறியபடி கல்யாணம் எழுந்தார். சரி, போய் ஆக வேண்டிய காரியத்தை கவனியுங்கள் என்றார் சவுக்கார். உடனே கல்யாணம் அவ்விடத்தை விட்டு வெளியில் சென்றார். சென்றவர் சுமார் 2:15 மணிக்கு மறுபடி திரும்பி வந்தார். அவருக்கு பின்னால் 4 ஆட்கள் ஒரு பெரிய பெட்டியை தூக்கி கொண்டு வந்தார்கள். அந்த பெட்டி சுமார் 7 அடி நீளம், 2.25 அடி உயரம், அதே அகலம் இருந்தது. அதன் 4 பக்கங்களிலும் 4 கைப்பிடி வளையங்கள் இருந்தமையால் அவைகளை பிடித்து லேசாய் தரையோடு தரையாய் தொங்கவிட்டபடி அவர்கள் அதை தாங்கிக் கொண்டு வந்தனர். சவுக்கார் உடனே எழுந்து தம் நகைகள் முதலிய பொருள்கள் இருந்த அறைக்குள் போய் பெட்டியை அங்கே வைக்க செய்தார். ஆட்கள் தூக்கி வந்த தினசில் அது பளு இல்லாமல் லேசாய் இருந்தது போலவே தோன்றியது. பெட்டியின் அடியில் 4 மூலைகளிலும் அரை சான் உயரம் குமிழ்கால்கள் அமைக்கப்பட்டிருந்தமையால் அவற்றின் மேல் பெட்டி தூக்கலாக நின்றது. உடனே ஆட்கள் வெளியில் அனுப்பப்பட்டனர். அப்போது கல்யாணம், இப்போது அன்னி பெசன்ட் அம்மாள் எப்படி இருக்கிறார்கள் என்று பாருங்கள் என்று கூறி பெட்டியின் ஒரு விசையை அழுத்த அதன் மேல் பக்கத்து கதவு உடனே தானாக திறந்து கொண்டது. பெட்டியின் உள்பக்கம் நகை பெட்டி போல வெல்வெட்டு, பஞ்சு முதலியவை வைக்கப்பெற்று மிக அழகாய் அமைக்கப்பட்டிருந்தது. அது நிறைய கைகளும் கால்களும் தலையும் தனித்தனியாக மெல்லிய காகிதங்களால் சுற்றப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன. அவைகளை பார்த்த சவுக்கார், நம்முடைய உடம்பு கூட இதே மாதிரியானதுதான். முழு வடிவமாய் தோலை பூர்த்தி கொண்டிருந்தால்தான் பார்க்கத்தக்கதாய் இருக்கும். தனித்தனியாக வெட்டி போட்டால் பார்க்க கோரமாய்த்தான் இருக்கும் என்றார். அதற்கு கல்யாணம், கை கால் முதலிய உறுப்புகள் கொஞ்சமே. உள்ளே வைத்திருக்கும் விசை சக்கரங்களும் கிராமபோன் எந்திரமும் சுழலும் தகடுகளுமே பெரும் பாகம். அவைகளெல்லாம் அடியில் ஒவ்வொரு அங்கணத்தில் ஒன்றன் மேல் ஒன்று உறையாதபடி ஜாக்கிரதையாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் பெட்டி இவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்றார். அதை கேட்ட சவுக்கார், இருக்கும் அல்லவா, சிலை இவ்வளவு பேசி அசைய வேண்டுமென்றால்
உள்ளுக்குள் எத்தனை விசைகள் இருக்க வேண்டும்? அவைகள் கெடாமல் தான் இருக்க வேண்டும். ஒரு கடிகாரத்திற்குள் எத்தனை சக்கரங்களும் விசைகளும் இருக்கின்றன என்றார். சரி, நான் போய் வருகிறேன். நான் உங்களிடம் சொல்லிவிட்டு போனேனா? அதன் பிறகு எங்கள் வக்கீல் குமாஸ்தாவை கண்டேன். நாளைய தினம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு விசாரணை போட்டிருக்கிறார்களாம். எனக்கு ஒருவன் பணம் தர வேண்டும். அவன் பேரில் டிகிரி போட்டிருக்கிறேன். அதை நிறைவேற்ற மனு போட்டேன். விசாரணையை நாளைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்களாம். அதற்காக வந்த நோட்டீஸை அவர் இப்போது என் கையில் கொடுத்தார். ஆகையால் நான் பல தினங்கள் ஊரில் இருக்க சரிப்படாது. நாளைய தினம் காலையிலேயே வந்துவிட வேண்டும். வந்து மறுபடி ஸ்நான தினத்தன்று போகலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு நேரமாகிறது. நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறி கல்யாணம் அவரிடம் செலவு பெற்றுக்கொண்டு வெளியில் போய் அங்கே ஆயத்தமாய் காத்திருந்த குதிரை வண்டியில் ஏறிக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்விட்டார். அன்றைய பகற்பொழுது கழிந்தது. மாலையில் சவுக்கார் வழக்கப்படி கதவுகளை பூட்டிக் கொண்டு தமது பங்களாவிற்கு போய்விட்டார். காவல்காரர்கள் 4 திண்ணையில் படுத்துக்கொண்டு சிறிது நேரத்தில் தூக்கத்தில் ஆழ்ந்து போயினர். அவர் ஊரில் இரவு 11 மணிக்கு மேல் சில போலீசார் வழிபட்டு இருவராக பிரிந்து தெருக்களில் ரோந்து சுற்றுவது வழக்கம். அவ்வாறு சுற்றும்போது அவர்கள் மோகன்மல் சவுக்காருடைய கடைப்பக்கம் வரும்போது அதை நிரம்பவும் எச்சரிப்பாக பார்த்து அங்கு படுத்திருக்கும் காவல்காரரை தட்டி எழுப்பிவிட்டு போவார்கள். அப்படி ரோந்து சுற்றும் ஜவான்கள் ஒவ்வொரு வீதிக்கும் ஓர் இரவில் 2 தடவைகளாவது போவார்கள். அந்த கிரமப்படி சவுக்காருடைய கடைப்பக்கம் அவர்கள் நடு இரவு சமயத்திலும் பிறகு 3 மணி சமயத்திலும் வருவார்கள். வரும்போது கதவு இடுக்கால் உள்பக்கத்தை பார்த்தும் காவல்காரர்களை எழுப்பிவிட்டும் போவார்கள். கல்யாணம் அன்னி பெசண்டின் சிலை அடங்கிய பெட்டியை உள்ளே வைத்த தினத்தன்று இரவு 12 மணிக்கு ரோந்துக்காரர்கள் வந்தபோது அவ்விடத்தில் நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது. ஜவான்கள் காவல்காரர்களை எழுப்பி இயற்கைப்படி கதவிடுக்கால் உள்ளே பார்க்க உள்புறத்தில் இருளே மயமாய் நிறைந்திருந்தது. அவர்கள் எவ்வித சம்சயமும் கொள்ளாமல் போய்விட்டனர். அவர்கள் போன பின் சிறிது நேரத்தில் காவல்காரர்கள் ஒருவர் பின் ஒருவராய் படுத்து மறுபடி துயிலில் ஆழ்ந்து போயினர். ஜவான்கள் மறுபடியும் 3:30 மணிக்கு அங்கு வந்து ஆட்களை எழுப்பி விட்டவுடன் கதவு இடுக்கால் உள்ளே பார்க்க உள்புறத்தில் மின்சார விளக்குகளில் ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த ஜவான், என்ன அண்ணே, உள்ற விளக்கு எரியுதே, முன்ன பார்த்தப்ப விளக்கு இல்லையே என்று வியப்பாகவும் திகிலோடும் கூறினான். அதை கேட்ட இன்னொரு ஜவான் துடியாக கதவண்டை சென்று உள்ளே பார்த்துவிட்டு, ஆமாம், முன்னை இருட்டாயிருந்ததே என்று தனிவான குரலில் கூறியபடி கதவின் பூட்டை தடவி இழுத்து பார்க்க அது பூட்டப்பட்டிருந்தது. அதை கேட்ட காவல்காரர்களும் திடுக்கிட்டு திகில் கொண்டு கதவண்டை வந்து இடுக்கால் உள்ளே பார்த்து விளக்கு எதனால் எரிந்ததென்பதை நிச்சயிக்க மாட்டாமல் தத்தளிக்கலாயினர். ஒரு ஜவான் காவல்காரர்களில் முக்கியஸ்தனை பார்த்து, உள்ற யாராச்சும் படுத்திருக்காங்களா? விளக்கு எரியுதே, நாங்க முன்ன பார்த்தப்ப இல்லையே என்றான். உள்ளற ஆரும் இல்லைங்களே, விளக்கு எரியறது மாயமால இருக்குது என்றான் காவல்காரன். எலக்ட்ரிக் சுவிட்சு வெச தளர்ந்து போய் தானா ஏத்திக்கிட்டதா? இல்லாம போனா திருடன் உள்ளார தூந்தியிருப்பானோ என்றான் ஜவான். எம்பிட்டு காலமா இல்லாம இன்னைக்கு எந்த திருடன் வரப்போறான்? கதவு பூட்டு எல்லாம் அப்படியே இருக்குதே, திருடன் எப்படி உள்ளார போறது என்றான் காவல்காரன். பின்னால வாசப்படி இல்லையா என்று கேட்டான் ஜவான். அதெல்லாம் ஒன்றும் பேசப்படாதுங்க. செவுரு கல்லு கோட்டை கணக்கா 40 அடி ஒசரம் இருக்குதுங்க. ஜன்னல் கிண்ணல் ஒன்றும் இல்லைங்க என்றான் காவல்காரன். செவத்துல கண்ணம் கிண்ணம் வச்சு ஆளு வரலாமல என்று கேட்டான் ஜவான். சொவுரு முழுதும் சிமிட்டி சொவுரு, என்னத்தான் இடிச்சாலும் ரவையொண்டு கூட பேராது என்றான் காவல்காரன். அப்படியானா சுவிட்சு வெச தானாவே வந்து பத்திக்கிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் கதவை திறந்து பார்த்தா நல்லது. சாவி எங்கன இருக்குதப்பா என்று கேட்டான் ஜவான். சாவி முதலாளிக்கிட்ட இருக்குது. அவர் ஆத்தங்கரைக்கு பக்கத்துல பங்களாவில் இருக்கிறாரு என்றான் காவல்காரன். அங்கே டெலிஃபோன் இருக்குதா என்று கேட்டான் ஜவான். இருக்குது என்று மறுமொழி கூறினான் காவல்காரன். நீ ஒரு ஓட்டமா இதோ பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு ஓடு. உள்ளார ரைட்டர் படுத்திருக்கிறாரு, கூப்பிட்டு சங்கதியை சொல்லு. டெலிஃபோன் வழியா சவுக்காருக்கு இந்த சங்கதியை சொல்லி உடனே சாவியோட அவரை வர சொல்லிவிட்டு ஒடியா என்றான் ஜவான். அதை கேட்டுக்கொண்டு அந்த ஆள் அங்கிருந்து ஓட்டமாக ஓடினான். மற்ற 3 ஆட்களும்
ஒரு ஜவானும் சற்று தூரத்தில் இருக்க இன்னொரு ஜவான் கதவிடுக்கால் உள்ளே உற்று பார்த்தபடி நின்றான். 2 நிமிஷ காலம் கழிந்தது. உள்புறத்தில் ஒருவித ஓசை உண்டாவது போல தோன்றியது. உடனே அந்த ஜவான் மின்சார சக்தியால் ஊக்கப்பட்டவன் போல பின்புறம் திரும்பி, அடேடே, ஆளு உள்ளார இருக்கிறாண்டோய் என்று தனிவான குரலில் கூறினான். அதை கேட்ட மற்றவரும் திடுக்கிட்டு பெரிதும் ஆவேசம் கொண்டு ஒருவர் பின் ஒருவராய் கதவண்டை வந்து இடுக்கால் உள்புறம் பார்த்து காதை வைத்து கவனித்து, ஆள் உள்ளே இருக்கிறான் என்ற விஷயத்தை ஆமோதித்தனர். அதற்கு மேல் தான் சும்மா இருப்பது சரியல்லவென்று ஜவான்கள் கருதினர். கதவு முன்புறம் பூட்டப்பட்டபடி இருந்ததிலிருந்து திருடர் வேறு வழியாக உள்ளே போயிருக்க வேண்டும், அல்லது பகலிலேயே உள்ளே வந்திருக்க வேண்டும் என்று அனுமானித்துக் கொண்டனர். ஒருவன் நடு ரஸ்தாவில் போய் நின்று கொண்டு தனது ஊதுகுழலை எடுத்து வாயில் வைத்து பெரிய அபாயத்தை காட்டிய விதத்தில் உரமாய் ஊதி கொண்டிருந்தான். இன்னொருவன் 3 கூலி ஆட்களில் ஒருவனை அங்கே நிறுத்திவிட்டு மற்றவருடன் பக்கத்தில் இருந்த வீடுகளின் கதவை தட்டி உள்ளே இருந்த ஜனங்களை எழுப்பி எச்சரிக்கும்படி சொல்லிவிட்டு தானும் அதே போல செய்தான். சிறிது நேரத்தில் ஏராளமான ஜனங்களும் போலீஸ் ரோந்துக்காரர்களும் அங்கு வந்து நிறைந்து போய் விஷயத்தை தெரிந்து கொண்டு கடைக்குள் போகவும் திருடரை பிடித்துக் கொள்ளவும் ஆவல் கொண்டு துடித்துடித்து நின்றனர். அந்த வீட்டின் பின்புறத்தில் சிலர் போய் நிற்க வேண்டுமென்று பலர் கூறினர். உடனே சிலர் பின்புறத்தில் இருந்த தெருவை நோக்கி ஓடினர். சவுக்காரினது கடையின் ஒரு பக்கத்தில் வக்கீல் நாராயண ஐயரின் மெத்தை வீடு இருந்தது. இன்னொரு புறத்தில் வேறொரு மராட்டியரின் வீடு இருந்தது. வக்கீலின் வீட்டு கதவை சிலர் இடித்து பார்த்தனரானாலும் எவரும் எழுந்து வரவும் இல்லை, கதவை திறந்து விடவும் இல்லை. இன்னொரு புறத்தில் இருந்த மராட்டியர் உடனே தமது வீட்டை திறந்து விஷயத்தை தெரிந்து கொண்டனராதலால் அவரும் துடித்துடித்து மற்றவரை அழைத்து கொண்டு தமது வீட்டின் பின்பக்கத்தில் இருந்த புறக்கடைக்கு போய் அங்கிருந்த மதில் சுவரின் மேலேறி சவுக்காரின் கடைக்கு பின்பக்கத்தில் இருந்த புறக்கடையில் குதித்தனர். ஆனால் சவுக்காரின் கடையில் பின்புறத்தில் வழியில்லையாதலால் அந்த புறக்கடை பின்பக்கத்து தெருவிலிருந்த வீட்டை சேர்ந்ததென்பது தெரிந்தது. ஆயினும் அந்த புறக்கடைக்கு சென்றவர்கள் சவுக்காரின் கடையின் பின்புற சுவரை நன்றாக கவனித்து பார்த்தனர். அது ஒரு பெரிய கோவிலின் மதில் போல் ஆகாயத்தை எழாவிய சுவராயும் கதவோ ஜன்னல் முதலிய திறப்புகளோ இல்லாததாயும் இருந்தது. அந்த சுவரின் வழியாக மனிதர் உள்ளே போவது கூடாத காரியம் என்பது பிரத்யட்சமாக தெரிந்துவிட்டது. ஆகையால் திருடர் அந்த வழியாய் போகவில்லை என்று எல்லோரும் தீர்மானித்தனரானாலும் சிலர் அங்கேயே நிறுத்தப்பட்டனர். பலர் மராட்டியருடைய வீட்டின் வழியாக மறுபடி முன்புறத்தில் வந்தனராதலால் அவர்கள் அந்த வீட்டின் வழியாக திருடர் ஒரு கால் சவுக்காரின் கடைக்குள் போயிருப்பாரோ என்பதை ஆராய்ந்து பார்த்தனர். அந்த முயற்சியும் எவ்வித பலனையும் தரவில்லை. ஆகவே அந்த வீட்டு முற்றத்தில் சிலர் காவலாய் நிறுத்தப்பட்டனர். மற்றவர் ரஸ்தாவிற்கு வந்தனர். திருடன் பகலிலிருந்தே உள்ளே இருந்திருக்க வேண்டும் என்றும் அவன் அப்போதும் உள்ளேதான் இருக்கிறான் என்றும் சிலர் அபிப்பிராயம் கூறினர். வேறு சிலர் விளக்கு தானாக பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்றும் ஓசை வேறு எந்த வீட்டிலிருந்தாகிலும் உண்டாகி இருக்க வேண்டும் என்றும் கூறினர். எல்லாவற்றிற்கும் மிகுந்து இருந்த இன்னொரு பக்கத்தில் இருந்த வக்கீலின் வீட்டிற்குள் போய் பார்த்து திருப்தி செய்து கொள்வதே நல்லதென்று நினைத்தனராதலால் பலர் மாறி மாறி சென்று கதவை தடதடவென்று ஓங்கி இடிக்கத் தொடங்கினர். கதவு திறக்கப்படவே இல்லை. உள்புறத்தில் மனிதர் இருந்த குறிப்பும் ஏற்படவில்லை. அந்த சமயத்தில் போலீஸ் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் மிஸ்டர் சுந்தரம், சார்ஜென்ட், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், 2 சப் இன்ஸ்பெக்டர்கள், சில ஏட்டுக்கள், பல ஜவான்கள் ஆகியோர் புற்றிலிருந்து ஈசல்கள் கிளம்புவது போல தப தபவென்று வந்து வீட்டு வாசலில் நிறைந்து போயினர். ஆனாலும் தாம் எந்த வழியாக உள்ளே நுழைவது என்பதை நிச்சயிக்க மாட்டாமல் எல்லோரும் 2 நிமிஷ காலம் தயங்கினர். சிலர் சவுக்கார் வீட்டின் கதவை உடைக்கலாம் என்றனர். விளக்கு தானாக ஏற்றிக் கொண்டிருக்கும் பட்சத்தில் அது பெரிய மூட செய்கையாக முடியும் என்று சிலர் அபிப்பிராயம் கூறினர். வக்கீலின் வீட்டு மச்சியின் மேலேறி உள்ளே போகலாம் என்றனர் பலர். மார்வாடியின் வீட்டிற்கு உடனே மோட்டாரை அனுப்பலாம் என்றனர் சிலர். அவ்வாறு அங்கிருந்தோர் பெரிய குழப்பத்தில் ஆழ்ந்திருந்த சமயத்தில் சவுக்காரே அடுத்த பங்களாவிலிருந்த ஒரு நண்பருடைய மோட்டார் வண்டியை இரவல் வாங்கிக் கொண்டு அதில் உட்கார்ந்து வந்து சேர்ந்து விஷயங்களை தெரிந்து கொண்டு முன்பக்கத்து பூட்டை விளக்கி கதவை திறந்துவிட்டார். போலீஸ் உதவி அதிகாரியும் மற்றும் பல போலீசாரும் தமது துப்பாக்கிகளையும் கத்திகளையும் ரிவால்வர்களையும் கையில் ஆயத்தமாக வைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தனர்.
அவர்களுக்கு இடையில் சென்ற மார்வாடி இன்னின்ன இடத்தில் மின்சார விளக்குகளின் விசைகள் இருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டே போனாராதலால் போலீசார் எல்லா விளக்குகளையும் ஏற்றி மூளை முடுக்குகளை ஒன்று கூட மிச்சம் விடாமல் பார்த்து கொண்டும் முதல் வாசற்படியிலும் உட்புறத்திலும் பல இடங்களிலும் ஜவான்களை காவலாக நிறுத்தி கொண்டும் போயினர். கீழ்ப்பகுதி முழுவதும் சோதித்து பார்க்கப்பட்டு போயிற்று. திருடனோ திருடன் வந்து போன குறிப்போ காணப்படவில்லை. உடனே எல்லோரும் மேல் மாடத்திற்கு ஏறி சென்று சவுக்கார் உட்கார்ந்து கொள்ளும் ஹாலை அடைந்தனர். அங்கேதான் விளக்கு எரிந்து கொண்டிருந்ததாகையால் அந்த வெளிச்சமே கீழ்ப்பக்கத்து முற்றத்தில் தெரிந்தது. அங்கே போன உடனேதான் சவுக்கார், ஐயோ, கதவு திறந்து கிடக்கிறதே என்று பெரிதும் வியப்போடும் அச்சத்தோடும் கதற அந்த ஓசை எல்லோருடைய மனத்திலும் கத்தி போல் சுரீர் என்று பாய்ந்தது. அச்சத்தினால் எல்லோருக்கும் உச்சி மயிர் நிமிர்ந்து போயிற்று. உடம்பு முழுவதும் சிலுசிலுப்பு பரவியது. எந்த மூலையில் திருடர் ஒளிந்து கொண்டிருப்பார்களோ என்னும் பீதி ஒவ்வொருவருக்கும் எழுந்ததாகையால் எவரும் துணிந்து முன்னே செல்லாமல் ஒருவருக்கு பின் மற்றவராய் வந்து பிணையலாடினர். ஆனால் மிஸ்டர் சுந்தரம் சுத்த வீரத்தனத்தோடு தமது ரிவால்வரை கையில் பிடித்துக்கொண்டு நகைகள் முதலியவை வைக்கப்பட்டிருந்த பொக்கிஷ அறைக்குள் நுழைய மற்ற போலீஸ்காரர்கள் அவருக்கு பின்னால் தைரியமாக நெருங்கி சென்றனர். அவர்களுக்கு நடுவில் சவுக்காரும் சென்றார். அவ்வாறு உள்புறத்தை அடைந்த சவுக்கார், அடடா, அன்னி பெசண்டின் சிலை பெட்டி போய்விட்டதே, இங்கேதானே வைத்தார்கள். நான் இந்த கதவை பூட்டிக் கொண்டு போன போது அது இருந்ததை பார்த்தேனே என்றார். அதை கேட்ட போலீசார் திடுக்கிட்டு வியப்போடு சவுக்காரின் முகத்தை பார்க்க, சவுக்கார் அந்த பெட்டி இன்னாரால் இன்ன காரணத்தை முன்னிட்டு வைக்கப்பட்டதென்று தெளிவாகவும் சுருக்கமாகவும் கூறினார். அதை கேட்ட உதவி அதிகாரி, ஓகோ, அன்னி பெசண்டின் சிலை இருந்ததா? அப்படியானால் சரிதான். 2 சிலைகளை கொண்டு போனவரை கண்டுபிடிக்க மாட்டாமல் நாம் பைத்தியம் கொள்ளும் நிலைமையில் இருக்கிறோம். மறுபடி அதே திருட்டு 3வது தடவை நடந்திருக்கிறது போலிருக்கிறது. இது மாய திருட்டாகத்தான் இருக்கிறது. அடுத்த உலகத்தில் உள்ள அன்னி பெசன்ட் அம்மாள் தான் தம் சிலைகள் கூட இந்த அசுத்த உலகத்தில் இருக்கக்கூடாதென்று தேவ தூதர்களை ஏவிவிட்டு சிலைகளை அப்புறப்படுத்த சொல்கிறாரோ என்னவோ என்றார். அந்த திருட்டினால் ஏற்பட்ட அதிர்ச்சி சரிப்பட்டவுடன் சவுக்கார் தமது பீரோக்களின் மீது கவனத்தை செலுத்தவே அவர் ஏதோ நெருப்பை மிதித்து விட்டவர் போல துள்ளி குதித்து, பீரோக்களிலிருந்த சொத்துக்களும் போய்விட்டன போலிருக்கின்றனவே என்று வீறிட்டு அலறியபடி சும்மா சாத்தி வைக்கப்பட்டிருந்த கதவுகளை எல்லாம் பார்த்து, ஐயோ, வைர நகைகள், தங்க நகைகள் எல்லாம் போய்விட்டனவே, ஒன்று கூட மிச்சமில்லாமல் எல்லாவற்றையும் கொண்டு போய்விட்டானே, ஐயோ தெய்வமே என்று அலறி புலம்பி மார்பில் அறைந்து கொள்ளத் தொடங்கினார். அவருடைய பரிதாபகரமான அலறலை கேட்டு மற்றவர்கள் திகிலும் மனக்கலக்கமும் அடைந்து நடுநடுங்கி அப்போதும் திருடர் உள்ளே இருக்கின்றனரோ என்று நினைத்து மூளை முடுக்குகளிலெல்லாம் போய் தேடி பார்த்தனர். எங்கும் திருடர் காணப்படவில்லை. சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறத்தக்க தம்முடைய சொத்துக்கள் போய்விட்டனவென்று கூறி புலம்பிய சவுக்கார் அப்படியே மூர்ச்சித்து ஹாலில் மரம் போல சாய்ந்துவிட்டார். போலீசாருடனே டெலிபோன் மூலம் டாக்டருக்கு செய்தி அனுப்பிவிட்டு அந்த வீட்டின் கதவுகள், ஜன்னல்கள் முதலியவற்றையெல்லாம் கூர்ந்து ஆராயத் தொடங்கி எந்த வழியாகத்தான் திருடர் வந்திருப்பர் என்பதை கண்டுபிடிக்க வேண்டுமென்று பிரயத்தனப்பட்டனர். முற்றத்தின் மேல் பாகம் முழுவதும் தளம் போட பெற்றிருந்தமையால் மேல் பக்கத்தில் உள்ளே வர வழியில்லாதிருந்தது. அது விபரீதமான பெரிய திருட்டாயிருந்ததாகையால் டெலிபோன் மூலம் செய்தி பெரிய சூப்பரிண்டன்ட், ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் முதலிய பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் தெரிவிக்கப்பட சிறிது நேரத்தில் அவர்களும் வந்து சேர்ந்தனர். டாக்டர் ஒருவர் மருந்துகளுடன் வந்தார். உள்ளே நடந்திருந்த திருட்டுக்களின் விபரம் வெளியில் இருந்த போலீசாருக்கும் அவர்கள் மூலம் ஜனங்களுக்கும் தெரியவே எல்லோரும் அஞ்சி நடுங்கி பெரிதும் ஆவேசம் கொண்டு துடி துடித்து பதறி நின்றனர். உள்ளே சென்ற டாக்டர் சவுக்காரி நாடியை பரீட்சித்து அவருடைய மூர்ச்சை தெளியும்படியான சிகிச்சைகளை செய்தாராதலால் அவர் சுமார் அரை நாழிகைக்கு பிறகு தமது சுய உணர்ச்சியை அடைந்தாரானாலும் தம் மனதில் எழுந்த அபாரமான விசன உணர்ச்சியை பொறுக்காமல் அப்படியே திண்டில் பிணம் போல் சாய்ந்து கண்ணீர் ஆராய் பெருக்கி குழந்தை போல தேம்பி தேம்பி அழுகிறார். அப்போது 5 மணி சமயம் ஆகிவிட்டதாகையால் பொழுது விடுகிற வரையில் தாம் அவ்விடத்திலேயே இருந்து சவுக்காரின் குமாஸ்தாக்களை வரவழைத்து என்னென்ன பொருள்கள் களவாடப்பட்டு போயின என்பதை திட்டமாக தெரிந்து கொண்டு அந்த வீட்டையும் பக்கத்து வீடுகளையும் சந்தேகமற ஆராய்ந்து விட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு போலீசார் அவ்விடத்திலேயே காத்திருந்தனர்.
பீரோக்கள் யாவும் திறக்கப்பட்டன என்பது கதவில் கண்கூடாக தெரிந்தது. அவைகள் இருந்த அறையின் பூட்டின் தாழ் இருந்த இடம் வட்டமாக அறுத்து எடுக்கப்பட்டு போயிருந்ததாகையால் அறுபட்ட மரத்துண்டும் தாழ்பாலும் பூட்டோடு தொங்கின. பின்புறத்திலும் முன்புறத்திலும் மராட்டியருடைய வீட்டிற்குள்ளும் பலர் காவலாக நின்றனர். வக்கீல் நாராயண ஐயரின் வீட்டு கதவுகள் திறக்கப்படாமலேயே இருந்தனவாதலால் உள்ளே இருந்தவர்கள் என்னவாயினர் என்பதை நிச்சயிக்க மாட்டாமல் அவ்விஷயத்தில் பெரிதும் ஆச்சரியம் அடைந்தவராயிருந்தனர். அந்த நிலைமையில் பொழுது விடிந்தது. சவுக்காரின் குமாஸ்தாக்களும் வந்து சேர அவர்கள் நகைகள் முதலியவை இன்னின்ன களவாடப்பட்டு போயின என்பதை கணக்கு புஸ்தகங்களின் உதவியால் நிச்சயித்து போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்தனர். அப்போது ஒரு போலீஸ் ஜவான் சன்னதம் கொண்டவன் போல கூச்சலிட்டு கொண்டு போலீஸ் அதிகாரிகளிடம் ஓடி, அதோ வக்கீலின் வீட்டிற்கும் இதற்கும் நடுவில் உள்ள ஜன்னல் பெயர்க்கப்பட்டு மறுபடி சுவரில் சும்மா வைக்கப்பட்டிருக்கிறது, வந்து பாருங்கள் என்றான். அந்த செய்தியை கேட்கவே எல்லோரும் தம்மை மீறி, ஆ, அப்படியா, எங்கே என்று கதறி ஆவலோடு கேட்க, அவன் அவர்களை மேன்மாட ஹாலில் இருந்து போகும் ஒரு தாழ்வாரத்தின் வழியாக அழைத்து கொண்டு 2-3 முடுக்குகளில் திரும்பி அப்பால் போய் அந்த வீட்டிற்கும் வக்கீலின் வீட்டிற்கும் நடுவில் இருந்த சுவரை காட்ட, அந்த இடத்தில் இருந்த ஒரு பெரிய ஜன்னல் சுவரை விட்டு அலக்காய் எடுக்க பெற்று மறுபடி அதே ஸ்தானத்தில் அப்படியே வைக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்து கீழே வைக்கும்படி போலீஸ் பெரியதுரை உத்தரவிட ஜவான்கள் அதை எடுத்து தூர வைத்தனர். சுவரில் பெரிய வழி உண்டாகவே எல்லோரும் அப்புறம் போக அது வக்கீலின் வீட்டு மேன்மாட கூடம் என்பது தெரிந்தது. எல்லோரும் அந்த வீடு முழுவதிலும் சென்று ஓரிடம் விடாமல் தேடி பார்க்க வக்கீல் காணப்படவில்லை. அவருடைய தம்பியும் வேலைக்காரனும் அப்போதே படுக்கையிலிருந்து விழித்துக்கொண்டு எழுந்து வந்தனராதலால் வீட்டிற்குள் பல மனிதர்கள் வந்து புகுந்திருப்பதைக் கண்டு திடுக்கிட்டு திகில் கொண்டு மருண்டு மருண்டு விழித்து நடுங்குகின்றனர். முன்புற கதவும் பின்புற கதவும் மூடி தாள்கள் இடம்பெற்றபடி இருந்தன. வீடு முழுவதும் சோதனை செய்யப்பட்டதில் களவாடப்பட்ட பொருள்களில் எதுவும் அந்த வீட்டில் காணப்படவில்லை. போலீசார் வக்கீல் எங்கே என்று அவ்விருவரையும் கேட்க, அவர் இரவில் அவருடைய கட்டிலில் படுத்தார் என்றும் அவர் எங்கே போனார் என்பது தங்களுக்கு தெரியாதென்றும் கூறினர். நெடுநேரமாக கதவுகள் இடிக்கப்பட்டும் அவர்கள் ஏன் அவைகளை திறக்கவில்லை என்று போலீசார் வினவ, யார் தட்டினார்கள் எங்களுக்கு தெரியவே தெரியாதே, இப்போதுதான் பொழுது விடிந்தது, வழக்கப்படி எழுந்தோம், யாராவது தட்டியிருந்தால் கதவை திறக்காமல் இருப்போமா என்று நிஷ்களங்கமான முகத்தோற்றத்தோடு அவர்கள் மறுமொழி கூறினர். போலீசார் அவர்களை அழைத்து கொண்டு போய் பெயர்க்கப்பட்டிருந்த ஜன்னலை காட்ட அவர்கள் உளறி அடித்துக்கொண்டு, ஐயோ, இது என்ன பெரிய மாயமாயிருக்கிறதே, இதை யார் பெயர்த்தார்கள், ஏன் அப்படி பெயர்த்தார்கள் என்று போலீசாரையே திருப்பி கேட்டனர். உடனே எல்லோரும் தமது வியப்பை அடக்க மாட்டாமல் கலக்கென்று சிரித்தனர். உதவி அதிகாரி, தூங்குகிறவரை எழுப்பலாம், சும்மா கண்களை மூடி பாசாங்கு செய்வோரை நாம் எப்படி எழுப்ப முடியும் என்றார். அவ்விருவர் இடத்திலிருந்தும் தமக்கு உபயோகப்படக்கூடிய தகவல் எதையேனும் கிரகிக்க வேண்டுமென்று போலீசார் ஒவ்வொருவரும் தம் தம் புத்தியையும் யுக்தியையும் உபயோகித்து பார்த்ததெல்லாம் அற்ப பயனும் அளிக்காமல் போய்விட்டது. அவர்கள் இருவரையும் போலீசார் கைதிகளாக்கி தம்முடன் அழைத்து கொண்டதன்றி 2 கட்டிடங்களிலும் ஏராளமான ஜவான்களை பாரா போட்டுவிட்டு தமது காரியாலயங்களுக்கு சென்றனர். தமது சொத்துக்களில் சுமார் 25 லட்சம் ரூபாய் பெறத்தக்க நகைகள் முதலியவை காணாமற் போய்விட்டன என்பதை தெரிந்து கொண்ட சவுக்கார் அந்த அதிர்ச்சியை தாங்க மாட்டாமல் செயலற்று விழுந்து விட்டாராதலால் போலீசார் அவரை மோட்டார் வண்டியில் வைத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினர். அந்த பயங்கரமான மாய திருட்டை பற்றிய விவரம் பொழுது விடுவதற்குள் ஊர் முழுவதும் பரவி போய்விட்டதாகையால் ஜனங்கள் எல்லோரும் பெரிதும் கலக்கமும் ஆச்சரியமும் அடைந்து அதே பேச்சாக பேசுவதும் கருட சேவையை தரிசிக்கப் போகிறவர் போல சவுக்காரின் கடையை பார்க்க ஓடி வருவதுமாக இருந்தனர். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.